1/2 லிட்டர் பால் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான பன்னீர் பராத்தா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் பால் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வராமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் நல்லா காய வச்சுட்டு ஒரு லெமன் ஜூஸை பிழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பன்னீர் ரெடி ஆகிடும். இப்போ தண்ணியை வடிகட்டி ஒரு மூட்டை கட்டி வச்சுருங்க. தண்ணி கொதிக்க வச்சு பாழக்கீரை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக 1 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஒரு கூலிங்கான வாட்டரில் போட்டு மிக்சியில் அரைச்சி நைஸாக வச்சுக்கோங்க. மாவு, உப்பு, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நம்ம அரைச்சி பாலக்கீரையை சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உதிர்த்து விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாவு பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. அது இல்லைனா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வச்சுட்டு சப்பாத்தி ரவுண்டாக தேய்ச்சிட்டு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே மடக்கி விடுங்க. அப்போ ஸ்டஃபிங் வெளியே வராது. நல்லா சூடானதும் சப்பாத்தியை போட்டு 1/2 நிமிஷம் திருப்பி விட்டு அதுக்கப்புறம் நெய்யோ இல்லையோ வெண்ணெயோ தடவுங்க. சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்குன்னா மேலே வெண்ணெய் தடவி கொடுங்க. அப்போ தான் சப்பாத்தி காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும்.